வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். இன்றைக்கி டேட் 14/7/2025. நம்ம கோட் டு ஆல்கோவில் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ஒன்று வந்திருக்கு, க்ரூட் ஆயில் ஸ்ட்ராட்டஜி, 4 PM ஸ்ட்ராட்டஜி. அதை பற்றி ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருப்பேன், டவுட் இருந்தால் அதை போய் பாருங்கள். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றது பார்ப்போம். இப்போ வரைக்கும் 4500 ப்ராஃபிட்டில் ஓடிட்டுருக்கு. இன்னும் ப்ராஃபிட் புக் ஆகலை. 5000 வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கட் ஆகிடும். ஸோ நம்ம எப்படி எடுத்துருக்குன்னு பார்ப்போம். க்ரூட் ஆயிலோட ஃபியூச்சர் சார்ட்டு தான் இன்றைக்கி சார்ட்டு. இன்றைக்கி 3 PMலேருந்து 4 PM ரேஞ்ச் எடுத்துக்கும். அதாவது 3 PM 4 PM இங்கே தான் க்ரீன் லைன் தான் இன்னியோட 3 to 4 PM ரேஞ்சு. இந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு 10 பாயிண்ட்ஸ் பஃபரும், இந்த ரேஞ்சுக்கு கீழே 10 பாயிண்ட்ஸ் பஃபரும் எடுத்துக்கும். இந்த பஃபர் லைன் தாண்டோடனே ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கால் சைடில் பஃபர் லைன் தாண்டில் எக்ஸிக்யூட் ஆகலை. புட் சைட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6:30க்கு பஃபர் லைன் தாண்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து 5927 ஃபியூச்சர் ப்ரைஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி புட் ஆப்ஷன் எடுத்துக்குவோம். கரெக்டாக 6:30க்கு பார்ப்போம் புட் ஆப்ஷன் எப்போ எடுத்ததுன்னு சொல்லிட்டு. 6:30க்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 122 ப்ரைஸில் ஆர்டர் எடுத்திருக்கு. அது நம்ம கிளியர் அவுட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 122.7 அரௌண்ட் 614க்கு ஆர்டர் எடுத்திருக்கு. அங்கே ரேஞ்ச் கட் ஆன உடனே ஸோ அங்கேருந்து 50 பாயிண்ட், அதாவது க்ரூட் ஆயில் கணக்கு பண்ண ஒரு லாட் சைஸ் வந்து 100. ஸோ அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துருச்சுன்னா நம்ம டார்கெட் ரீச் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 169 170 இருக்கு. இன்னும் 2 பாயிண்ட் டச் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு டார்கெட் புக் ஆகிடும். ஸோ டார்கெட் புக் ஆகிடுச்சுன்னா 5000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஸ்லிப் பேஜில் மேபி 100-200 rupees மிஸ் மேட்ச் ஆகலாம். பட் நம்மளுக்கு 50 பாயிண்ட் கிடைச்சாலே நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் ஆகிடும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இந்த டார்கெட் ரீச் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நாளை ஒரு புதிய வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.